வருகை தந்திருக்கும் அனைத்து திரைப்பட கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காணொளி வானொலி பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் எங்கள் பேஷன் ஸ்டுடியோஸ் பெருமிதம் கொள்கிறது. எங்கள் நாயகனை இந்த 50வது படம் மூலம் மீண்டும் அரியணை ஏற்றி மகாராஜாவாக அமர வைத்த அனைத்து உலக ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் அனைவரையும் இந்த சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் எக்ஸிபியூட்டராகவும் இருக்கிறோம். இந்த பேஷன் ஸ்டுடியோஸ் கிட்ட கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 வருஷமாக எங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. இங்கே பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு போல்டான ஆள். கிட்டத்தட்ட இந்த கொரோனா பீரியடில் இந்த 4 வருஷம் ஒரு 15-20 படங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் டெய்லி சண்டை போடுவோம், நீங்கள் தேட்டருக்கு கொண்டு வாங்க படத்தை அப்படின்னு. இல்லை சார், தேட்டருக்கு கொண்டு வந்தால் இப்போ ஆடியன்ஸ் வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்துகிட்டு இருந்தாப்புல. அவருடைய நிறைய படங்கள் ஓடிடிக்கும் சேட்டலைட்டுக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாப்புலிங்க டைரெக்டாக. இப்போது சமீபத்தில் இந்த படம் ஆக்சுவலாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டோம். படம் நல்லா வந்திருக்கு, இந்த படத்தை கண்டிப்பாக நான் தேட்டரில் நான் பெருசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புலிங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன சின்ன வெற்றியை தான் அவருடைய கம்பெனி சம்பாதிச்சிட்டு இருந்தது. இந்த மகாராஜா மூலிமா ஒரு ரியல் சக்ஸஸ்ஸு பேஷன் ஸ்டுடியோஸ் பார்த்துருக்குங்க. இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன் ஸ்டுடியோஸுடையது ஆரம்பம் தான் நான் சொல்லுவேன். இனி அவர்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அசம்பிள் ஆகி அடுத்தடுத்த லெவல் வரும்பொழுது இது இந்த கம்பெனி வேறு லெவலில் போகணுன்றது எங்களுடைய ஆசை. இதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றிங்க. வணக்கம். வணக்கங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பண்ணது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் பற்றி எனக்கு முதலையே எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு 5-6 வாட்டி பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி. நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுதன் சார், சேதண்ணன், நித்திலன் சார் அண்ட் ஃபிலமின் சார் அண்ட் தினேஷ் சார், எல்லோரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ஐ மீன் இது நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க. மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன். ஸோ தேங்க்யூங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேவிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மையிலே இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஏன்னா பொதுவாக ஒரு படத்தை பற்றி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும். பட் இந்த படத்தை மகாராஜா பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ் பார்த்தீங்க. ஃபுல்லாக பார்த்த நாள்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே. ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சப்போர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ், மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. சுதன் சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர், நல்ல அருமையான ஒரு கம்பெனி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்களும் தேவையானதை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி. அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது முதல்ல முக்கியம். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு இது மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா இயக்குனர் நித்திலன்
நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க, பேசிட்டீங்க. ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க அதுக்குள்ளேயே இருக்குல்ல, வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு, டயலாக், ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன ரகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி. அதே மாதிரி ஹீரோ விஜய் சேதுபதி சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-14 வருஷத்தில் ஒரு 50வது படம் அப்படின்றது ஒரு ஹீரோ வந்து பெரிய விஷயம். அதுவும் 50வது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். இந்த ட்ராவலில் வந்து அவர் தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, அதேமாதிரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு. ஆல் லாங்குவேஜில் தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு பேரண்டி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவாக உட்கார்ந்துருக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை, என்னுடைய தம்பியாக அவன் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி 75வது படம், 100வது படம் எல்லாமே தம்பி சேதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி படம்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி உடன் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அனுராக் சார் ஆகட்டும், அதே மாதிரி சிங்கம்புலி, நீங்களாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புலி. நாவெல்லாம் ஒரே காலத்தில் ட்ராவல் பண்ண ஆளுங்க, ஒரு 90ஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம். கஷ்டம், வெற்றி, வறுமை, பணம் எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் புலிலாம். அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம். அது நிறைய இடத்துல சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்காகவே நான் வந்து நித்தில நான் பாராட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு டைமென்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகளாக நடக்குது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அது கூட நடித்த மம்தா மேடம், அனுராக் சார், அபிராமி மேடம், வினோத், மணிகண்டன், கல்கி, தம்பி கல்கி, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தில் வெற்றி மூலியமாக எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் வரும் நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட்லேருந்து பார்த்தனால சொல்கிறேன், ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவரும் அப்படித்தான், எந்த டைவர்ஷனுமே கிடையாது மைண்டில். சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில், ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக, ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவனை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லவ் டுடே, விலங்கு சீரியல், வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்லை. நீர்ப்பறவை அசிஸ்டண்ட் இவர் ஆக்சுவலாக பால் சார்ட்ட. இப்போ தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக நான் கூட பயணிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அவையவே தெரியவே தெரியாது. மொத்த படமும் அந்த கதைக்குள்ளேயே இருக்கும், அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி. ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய வெற்றி படங்கள் பண்ணருக்கு வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஃப்ளோமின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நாள்நிலை பேட்டர்னில் டைரக்டர் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டாக பார்த்தோம் நிறைய பார்த்தீங்கன்னா அது அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக அந்த எடிட்டிங்கோட அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சக்ஸஸ் அப்படின்றது சினிமாவில் பெரிய விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் பெரிய விஷயம் கிடையாதுன்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக.
ஒரு 4 பாட்டு, ஃபைட்டு, காமெடி அப்படி வச்சுட்டு, ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இந்த டீமுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்கு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு அருமையான, ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை. பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக, என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அங்கேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்குது இல்லையா, ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நஹாஸ், இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க, எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ், அதுக்கப்புறம் இதுக்கு கூட நின்று சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், பாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேறு யாருன்னா விட்டேன்னா மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினதுக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் எங்கள் ஆயா சொன்னிச்சு, நீ படிச்சீன்னா பின்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவா அப்படின்னு சொன்னிச்சு. அருள்தாஸ் அண்ணன் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சுது பின்னாடி கடந்த 6 மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரல, தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டயத்தில் தான் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா. இன்றைக்கி தேட்டரில் அவ்வளோ கிளாப்பு, நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய பாராட்டு மலை குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த 2 காதுலையும் கேட்டு 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 சிங்கம்பள்ளி அண்ணன் மாதிரி முதுகில் ஒரு காது நெத்தியில் ஒரு காதெலாம் இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிள்ளையில் எங்கள் டைரக்டர் கிங்க்கு, அது யாரையா அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சுதன் சார், எங்கள் அண்ணனோட 25வது படம், 50வது படம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 75வது படம், 100வது படமும் நீங்கள் பண்ணணும். அந்த படத்துலையும் நான் நடிக்கணும். ஆனால் நான் நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அது வரல. எங்கள் அண்ணன் சேதண்ணன், மக்கள் செல்வன், எங்கள் அண்ணன் பழகிறதுக்கும் சரி நடிப்புலையும் சரி எங்கள் அண்ணன் மகாராஜா தான். லவ்யூண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஷூட்டில் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ டைரக்டர் அவர் வேலையை நல்லா பண்ணார், டிஓபி நல்லா பண்ணுறாரு, ஆர்டர் செம்மையாக பண்ணுறாரு. அப்போ நான் என் வேலையை நல்லா பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எஃபோர்ட்டை கரெக்டாக போட்டாங்க. இட்ஸ் அ டீம் ஒர்க், இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் ஒர்க். ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலைகளை கொலாபரேட்டிவாக பேசிக்கிட்டு பண்ணது தான் இந்த படம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் இந்த
சக்ஸஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மோரோவர் படம் ஆரம்பித்தது என்னோடய டீம் மிதுன் அண்ட் தமிழ் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் திடீர்னு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 15 நாள் டே நைட் திடீர்னு அவுட் போடுறேன் அவ்வளோ டைமில், ஷார்ட் டைமில். ஸோ கரெக்டான டெலிவரிஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சேதுண்ணா, இன்னையே நான் மறக்க மாட்டேண்ணா. தேங்க்யூ வெரி மச். சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுகிறது, அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டிங்கன்னு தெரியல. முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி. நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரி, நடித்து முடிச்சிருவோம். ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு, அதோட வேலை அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, அது வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5% தெரியலாம். அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டரை கேட்டு, எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டு தான் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா, அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையா கேட்டு தெரிஞ்சுப்பேன் மொழியை. ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில். ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு ஷோ போகிற முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு போட்ட காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும்போது விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதாக என்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு வேளை என்னன்னு தெரியல, ஒரு கணக்கெலாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை. இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை. ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உருப்படாது. அதனால் அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணல. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை. என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்புனாங்க. என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நித்திலனுக்கும் சுதன் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வியெலாம் கேட்டு அப்படிலாம் போனோன்னா அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்டாலும் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது. அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினதெல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். என் படம் பார்க்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும். அந்த ஒரு 14 நிமிஷம் 10 நிமிஷம்னு நினைக்கிறேன், அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில். நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ற விஷயத்தை பார்த்து. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது, இனிமேல் தொடரப்போகும் உறவும் இனிமையானது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி. என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி. இந்த படத்தின் மீது ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றவும் நான் நம்பணும். முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் இங்கேயும் சரி, நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது சரி, ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம ப்ரொமோஷனுக்கு போகும்போது சரி, சில கேள்விகளை கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த கண்ணியத்தோடையே கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி. என் கூட பணிபுரிந்த ஒவ்வொருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது. நல்லா சாப்பிட்டு நான். அதில் மிக்க நன்றி.